கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அப்பொழுது மனுஷகுமாரன் மாமிசத்திலே இருக்கிறார். அதன் பின்னர் ஒரு நிகழ்வு நிகழ்கிறதை குறித்து தீர்க்க தரிசனமாக இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சியில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியமானது மனுஷகுமாரன் மீண்டும் வரும் பொழுது இந்த பூமியிலே விசுவாசம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த கிரியைகள் எப்பொழுது நடக்கும்? இதற்கு ஒரு கால அளவை குறித்து இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் பொழுது என்று கர்த்தர் இங்கே சாட்சி கொடுக்கிறார். மனுஷகுமாரன் யாருக்காக அனுப்பப்பட்டார்? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக அனுப்பினார்? மனுஷகுமாரன் அனுப்பப்பட்ட நோக்கம் புறஜாதிகள் கிருபையின் சரீரம் பெற வேண்டும், ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்கு பாத்திரமான்களாக மாறக்கூடிய கிருபையை புறஜாதிகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படியான ஒரு கிருபையை கொடுப்பதற்காக மனுஷகுமாரன் பூமிக்கு வருகிறார். அப்படி மனுஷகுமாரனாக அவர் வந்து மாமிசத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி அந்த மாம்ச சரீரமானது மரணத்துக்குள்ளாகி உயிர்த்த பின் கிருபையும் ரட்சிப்பும் பிரஜாதிகளாகிய நம்மிடத்துக்கு வருகிறது. கிருபையும் ரட்சிப்பும் பிரஜாதிகளாகிய நம்மிடத்திலே கொண்டு வந்தான மனுஷகுமாரன் மீண்டும் அவர் வரும் பொழுது விசுவாசத்தை காணாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த விசுவாசத்தை காணாதிருக்கக்கூடிய அந்த காலமானது மனுஷகுமாரன் மீண்டும் வரும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் விசுவாசம் என்ற தன்மைக்குள்ளாக வந்து நீதிமான் என்று கர்த்தரால் சாட்சியிடப்பட்டவன் ஆபிரகாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசம் என்ற அந்த கிரியைக்குரிய காரியம் ஆபிரகாம் முதல் ஆரம்பமாகிறது. ஆபிரகாமுக்கு முன்னர் விசுவாசிக்க கூடிய ஒரு தன்மை இல்லாதிருக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தரை அறிந்து விசுவாசித்தான். ஆபிரகாம் தனக்கு கர்த்தர் மூலமாக கட்டளையிடப்பட்ட ஒவ்வொரு பிரமாணத்தையும் விசுவாசிக்கிறவனாக அதற்கேற்ற கிரியைகளை செய்தான். ஏனென்றால் ஆபிரகாமுடைய விசுவாசம் கர்த்தரை விசுவாசிக்க கூடிய விசுவாசமாக இருந்தது. நோவா காலத்திலே ஜலப்பிரளயம் எழும்புகிறது. நோவா விசுவாசித்தான். நோவாவும் நோவா குடும்பத்தாரும் விசுவாசித்தார்கள். அங்கே காணக்கூடிய ஒரு கிரியை நடக்கிறது. அப்படி காணக்கூடிய அந்த கிரியையை மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. எல்லோரும் காணத்தக்க விதமா இந்த கிரியை பின்னர் வெளிப்பட்டது. ஜலப்பிரளயமாக வந்து பூமியை, ஆதாமுடைய சந்ததி இருந்த அந்த பகுதியை மூடி போட்டது. நோவாவிடத்திலே இந்த விசுவாசம் இருந்தது. ஆனால் அதை விசுவாசம் என்று கர்த்தர் சாட்சியிடவில்லை. ஏனென்றால் ஆவியின் சரீரத்தை காப்பாற்றுவதற்காக அந்த ஆவியின் சரீரத்தை கட்டளையிட்டவரை விசுவாசிக்க கூடிய விசுவாசமே நீதிமானாக்கக்கூடிய விசுவாசம். அந்த விசுவாசம் ஆபிரகாமை நீதிமானாக மாற்றிற்று. அப்படியான ஒரு விசுவாசம் நோவாவிடத்திலே காணப்படாதிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஆபிரகாமுடைய விசுவாசமே இங்கு கர்த்தரால் சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சியாக அமைகிறது. ஆபிரகாம் எப்படி கர்த்தரை விசுவாசித்தாரோ அதே போல தன்மையிலே கர்த்தரை விசுவாசிக்க கூடியவன் ஆபிரகாமுடைய சந்ததி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இங்கே விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததிதான். அந்த சந்ததி இரண்டு தன்மையுள்ள சந்ததியாக காணப்படுகிறது. ஒன்று மாமிசத்துக்குள்ளாக, மற்றொன்று மாமிசத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்துக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் ஆபிரகாமுடைய சந்ததி. அவன் மாமிசத்துக்குள்ளாக ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறுகிறான். அப்படி மாமிசத்துக்குள்ளாக ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறினவன் கர்த்தர் இன்னார் என்று அறிந்து விசுவாசிக்கும் பொழுது ஆவியின் சரீரத்துக்குள்ளாக நீதிமானாக்கப்படுகிறார். அந்த நீதிமானே ரட்சிப்பை பெற்றவனாக பரலோக சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறவனாக காணப்படுகிறான். ஆபிரகாம் விசுவாச தகப்பன். ஆபிரகாம் முதலே இந்த கர்த்தரை அறிந்து விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்ற வார்த்தைக்குரிய கிரியை அதற்கு முன்னர் காணப்படாதிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஆபிரகாம் கர்த்தரை அறிந்தபடியினால், கர்த்தரை விசுவாசித்தபடியினால் அந்த விசுவாசம் அவனை நீதிமானாக மாற்றிற்று. எகிப்திலே கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இதை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எகிப்தியரில்
செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இஸ்ரவேலர்களுடைய இந்த விசுவாசம் கர்த்தர் எகிப்திலே செய்த அந்த மகத்தான கிரியைகளை கண்டு விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமாக காணப்பட்டது. கர்த்தருடைய கிரியை வெளியரங்கமாகி எகிப்து தேசத்திலே எகிப்தியர் மத்தியிலே நீதி செய்யக்கூடிய ஒரு கிரியாக காணப்பட்டது. இவைகளை கண்டு விசுவாசித்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் கர்த்தரிடத்திலே விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் கர்த்தர் அவர்களுக்காக எகிப்தியர் மத்தியிலே செய்த கிரியைகளை கண்டு விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாசமாக காணப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்து நீதிமானாக மாறினானோ அப்படியான ஒரு விசுவாசத்தின் தன்மை இல்லாதிருக்கக்கூடிய நிலைக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் மாறினபடியினால் வனாந்தரத்திலே அவர்களுடைய சரீரங்கள் மாண்டதாக விழுந்தது. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். வனாந்திர பயணத்தின் போது கர்த்தர் கட்டளையிட்ட அந்த பிரமாணத்துக்கு மாறான ஒரு காரியத்தை செய்தபடியினால் மோசே வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளாக நுழைய முடியவில்லை. மோசே வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்குள்ளாக செல்ல முடியாதபடிக்கு வனாந்தரத்திலே மரிக்கிறவனாக காணப்பட்டான். இந்த விசுவாசம் இரண்டு தன்மையுள்ளதாக காணப்படுகிறது. விசுவாசத்துக்கு மாறானது அவ்விசுவாசம். அவ்விசுவாசமும் இரண்டு தன்மையுள்ளதாக காணப்படுகிறது. முதலாவது வகையிலே கண்டு விசுவாசிக்கிறவன், கர்த்தருடைய கிரியைகளை கண்டு விசுவாசிக்கிறவன், கர்த்தருடைய கிரியைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விசுவாசிக்கிறவன். 100க்கு அதிபதியினிடத்திலே ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். அது இஸ்ரவேலர்களுக்குள்ளும் காணப்படாத ஒரு விசுவாசமாக காணப்பட்டது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும் தன்னுடைய பிணி சுகமாகும் என்ற விசுவாசம் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த விசுவாசத்தின்படி கிரியைகளை கண்டாள். அவர்களிடத்திலே இருந்த விசுவாசம், வல்லமையுள்ள அந்த தேவகுமாரனுடைய வார்த்தை கட்டளையிட்டாலே போதும் அந்த வார்த்தை கிரியைகளை செய்யும் என்று விசுவாசம் உள்ளதாக இருந்தது. இவர்கள் எல்லாரிடத்திலும் விசுவாசம் இருந்தது. ஆனால் கர்த்தர் விரும்புகிற விசுவாசம், ஆபிரகாமிடத்திலே காணப்பட்ட விசுவாசம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நாம் விசுவாசத்தோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டு அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இவைகள் அநேக சாட்சிகள் மூலம் இன்னமும் இந்த பூச்சக்கரத்திலே நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. நாம் விசுவாசத்திலே மாமிசத்துக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு எவைகளெல்லாம் தேவை என்று நாம் விண்ணப்பிக்கிறோமோ அந்த தேவைகள் யாவும் நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் மாமிசத்திலே வெளிப்பட்ட போது, அந்த வார்த்தை மாமிசமாய் வெளிப்பட்ட போது அநேக அற்புதங்களை செய்தது. ஆனால் அவருடைய சொந்த ஊரிலே இருந்த அந்த ஜனம் அவரிடத்திலே விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். அவருடைய மாமிச சரீரத்தினுடைய பிறப்பை குறித்து அறிந்தவர்கள் அவரிடத்திலே விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்பட்ட அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அவருடைய சொந்த ஊரிலே எந்த விதமான அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று வேதம் சாட்சியிடுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே நாம் இவைகளை குறித்து பார்க்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வைக்கக்கூடிய விண்ணப்பத்துக்கு அவருடைய கண்கள் காண்கிறவைகளாகவும் அவருடைய செவிகள் கேட்கிறவைகளாகவும் இருக்கிறது. இது வேதம் சாட்சியிடுகிறது. வேதம் கொடுக்கிற சாட்சி மாத்திரமல்ல, பூச்சக்கரம் முழுவதும் உலகம் முழுவதும் இத்தகைய கிரியைகளை ஜெபத்தின் மூலமாக விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பூமியின் இறுதி பரியந்தமும் இந்த விசுவாசம் இருக்கும். பூமியின் கடைசி பரியந்தமும் இந்த விசுவாசம் இருக்கும். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாட்சி இந்த விசுவாசத்தை குறித்து அல்ல, அதிலும் மேலான ஒரு விசுவாசத்தை குறித்து அங்கே சாட்சியிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அவர்களை நீதிமான்களாக மாற்றவில்லை. அந்த விசுவாசம் அவர்களை எகிப்தியரின் மத்தியில் இருந்து ரட்சிப்பை கட்டளையிட்டது. அந்த ரட்சிப்பு அவர்களை நீதிமான்களாக மாற்றவில்லை. அது அவர்களுடைய மாமிசத்திலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்குரிய காரியம். இரண்டாவது வகை ரட்சிப்பு,
அதுவே ஆபிரகாமை நீதிமானாக மாற்றின ரட்சிப்பு. அந்த விசுவாசமே ஆபிரகாமை நீதிமானாக மாற்றின விசுவாசம். அந்த விசுவாசம் ஆபிரகாம் கர்த்தரை அறிந்தான், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவனை நீதிமானாக மாற்றிற்று. நாம் ஆபிரகாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்திலே கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவோம். நாம் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே மனுஷகுமாரன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அப்படி மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையானவர் மீண்டும் வார்த்தையாய் வரும் பொழுது அத்தகைய விசுவாசத்தை காணாதிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதையே அவர் தீர்க்க தரிசனமாக சாட்சி கொடுத்திருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிறவராக காணப்படுகிறார். அவருடைய சீஷர்கள் படவிலே அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். காற்று அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அவர் கடலில் நடக்கிறதை சீஷர்கள் கண்டது கலக்கம் அடைந்து பயத்தினால் அலறினார்கள். இயேசு அவர்களுடைய பேசி, நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். இவர் இப்படி சொல்லும் பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இங்கே பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று. கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளையின்படியாக அவன் கடலின் மீது நடந்து வருகிறான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலை அவனுக்குள்ளாக வருகிறது. இங்கே அவனுக்குள்ளாக ஒரு பயம் நிகழ்கிறது. அந்த பயம் காற்று மிகுதியாய் அடிப்பதனால் தான் அமிழ்ந்து போவேனோ என்று எழும்பக்கூடிய அந்த பயம், அப்படி எழக்கூடிய அந்த பயம் அவனை நீருக்குள்ளாக அமிழக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு வருகிறது. அப்பொழுது என்னை ரட்சியும் என்று அவன் கைகளை கர்த்தருக்கு நேராக நீட்ட கர்த்தர் அவனை பிடித்து அற்ப விசுவாசியே என்று சொல்லி அவனை அங்கிருந்து தூக்கி விடுகிறார். அவனுக்குள்ளாக விசுவாசம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவனிடத்திலே முதலாவது விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் மூலமாக அவன் செய்த கிரியை கடலின் மீது நடந்து வருகிறான். காற்றினுடைய அமளி அதிகமாக இருக்கையினால் பயம் வருகிறது. அவனுடைய சிந்தனை அவிசுவாசத்துக்குரியதாக மாறுகிறது. இங்கே இரண்டு விதமான தன்மையிலே காணப்படுகிற அவிசுவாசத்தை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை, பேதுரு அமிழ்ந்து விடுவோமோ என்று பயந்தான், அதனால் அவன் அமிழ்ந்தான் என்று. கர்த்தர் அத்தகைய கிரியை அவனிடத்திலே அவிசுவாசம் என்று சொன்னாலும், ஆனால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக அவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அவிசுவாசத்துக்குரிய காரியம் அவன் கேட்கிறார், ஆண்டவரே, நீரே ஆனால். அவனுடைய சிந்தனை பூரணப்பட்டதாக இல்லை. அவரோடு இருந்தவன், அவருடைய கிரியைகளை கண்டவன், அவனுக்குள்ளாக அவரோ இல்லையோ, ஆனால் அவர் அவருடைய சொல்கிறார், நான் தான் என்று. அவனிடத்திலே அந்த கர்த்தத்துவத்துக்குரிய காரியத்திலே, கர்த்தரை அறிந்து செயல்படக்கூடிய அந்த காரியத்திலே இருக்கக்கூடிய அவிசுவாசமே கர்த்தரால் சாட்சியிடப்படக்கூடிய சாட்சி. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு ஏற்பட்ட பயம் அவனுடைய மாமிசத்திலே ஏற்பட்ட அவிசுவாசம். ஆனால் கடலின் மீது நடந்து செல்கிறவரை நீரே ஆனால் என்று எழக்கூடிய அந்த சந்தேகத்துக்குரிய அவனுடைய சிந்தை அவிசுவாசத்தை கொடுக்கக்கூடிய சிந்தையாக காணப்படுகிறது. அப்படி அவிசுவாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிந்தை கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரியமாகவே இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமாய் கர்த்தரை குறித்து சாட்சியிடுகிறவனாக காணப்பட்டான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவன் அங்கே ஆகாரமாக கொண்டு இஸ்ரவேலர்களுக்குள்ளாக யூதா தேசம் முழுவதிலும் அவனுடைய கிரியைகளை கர்த்தரை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியின் கிரியைகளாக செய்து கொண்டிருந்தான். யோவான் ஸ்நானன் ஒரு புதிய முறைமையை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொண்டு வருகிறான், யூதர்களுக்குள்ளாக கொண்டு வருகிறார். யூதர்கள் விருத்த சேதனம் என்ற அடையாளம் பெற்றவர்களாக இருந்தார்கள். விருத்த சேதனம் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்குரிய காரியம். ஆனால் யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையிலே நின்று ஆட்டுக்குட்டியை சாட்சியிடுகிறவனாக இருந்து தன்னுடைய கிரியைகளை விருத்த சேதனத்துக்கு மாறுபாடான ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறவனாக காணப்படுகிறான். அங்கே அவன் ஞானஸ்நானம் என்ற புதிய முறைமையை கொண்டு வருகிறான். இந்த ஞானஸ்நானம் என்ற புதிய முறைமை நியாயப்பிரமாணத்திலே கட்டளையிடப்படாதிருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஞானஸ்நானம் என்ற அந்த கிரியை, இந்த அடையாளத்தை யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையிலே நின்று சாட்சி கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். அந்த நீதியை நிறைவேற்றுகிறவனாக இயேசு கிறிஸ்துவும் தான் விருத்த சேதனம் பெற்றவராக இருந்தும்
யோர்தான் நதிக்கரையிலே அந்த ஞானஸ்நானம் என்ற முறைமைக்குள்ளாக கடந்து வருகிறார். ஞானஸ்நானம் என்ற முறைமைக்குள்ளாக அவர் கடந்து வரும் பொழுது நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிற பிரமாணமாக காணப்படுகிறது. அந்த நிறைவேறின பிரமாணம் அவர் மூலமாக நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைகிறது. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து அவன் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ அல்லது மனுஷனால் உண்டாயிற்றோ என்று கேட்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னை ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியனுக்கும் ஜனத்தின் மூப்பருக்கும் தேவனால் உண்டாயிற்று என்றால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை எழும்புகிறது. அது தேவனால் உண்டாயிருக்கலாம் என்ற ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளாக காணப்படவில்லை. ஏனென்றால் ஒரு புதிய முறைமை அங்கே வருகிறது. ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு யோவான் ஸ்நானனிடத்திலே சென்று அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிரதான ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தின் மீது பற்றுள்ளவன், நியாயப்பிரமாண விசுவாசி, நியாயப்பிரமாணத்திலே கட்டளையிட்டிருக்கிற பிரமாணங்களை விசுவாசிக்கிறவன், அதன்படி செய்பவனே நித்திய ஜீவனை பெறுவான் என்று விசுவாசிக்கிறவன். ஆனால் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பது மாற்றி அமைக்கப்படுகிறது. அதை அறியாதிருக்கக்கூடிய நிலையிலே பிரதான ஆசாரியன் காணப்படுகிறான். விசுவாசிக்க வேண்டிய அந்த கிரியைக்குரிய காரியம் காலத்துக்கு காலம் மாறுகிறது. அப்படி காலத்துக்கு காலம் மாறுபடக்கூடிய விசுவாசிக்க கூடிய அந்த தன்மைக்குரிய காரியம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும், சுவிசேஷமாய் சாட்சியிடப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இங்கே சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷமானது பழைய ஏற்பாட்டு காலத்து கிரியைகள் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று. முன்னர் நியாயப்பிரமாணமாய் கட்டளையிட்ட மோசேயின் பிரமாணம் நிறைவேறிற்று, அதன் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் நிறைவேறிற்று. யெகோவா தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் நிறைவேறிற்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பிதாவின் நாமமாய் உயர்த்தப்பட போகிறது. அதற்குரிய காலம் வந்திருக்கிறது, அதற்குரிய காலம் சமீபமாயிருக்கிறது. இவைகள்தான் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷத்தை தான் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் யூதா தேசம் முழுவதிலும் சென்று சாட்சி கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை காலம் நிறைவேறின வேளையிலே இயேசு கிறிஸ்து வந்ததை விசுவாசிக்கக்கூடிய இருதயம் இல்லாதவர்களாக இஸ்ரவேலர்கள் காணப்பட்டார்கள். மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சாட்சியிடுகிறதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட போது, அவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சியிடப்பட்ட போது அவரை விசுவாசிப்பதே கர்த்தர் விரும்புகிற ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசமாக காணப்படுகிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். இது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைகிறது. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்கே விசுவாசம் என்ற காரியம், கிரியை என்ற காரியமும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கர்த்தரை விசுவாசிக்க கூடிய விசுவாசம். அந்த விசுவாசம் ஞானஸ்நானம் என்ற முறைமைக்குள்ளாக கடந்து வரும் பொழுது பூரணப்படக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் அந்த ஞானஸ்நானம் யார் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை நிறைவேறும் காலத்திலே செய்து முடித்தாரோ, அப்படிப்பட்ட வார்த்தையோடு பிரமாணத்தோடு சபையோடு சேர்ந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறவன் சபை காலங்களிலே ஜீவனுக்குரியவனாக காணப்படுகிறான். சபை காலத்திலே ஜீவனுக்குரிய கிரியை ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசம். அந்த விசுவாசம் கர்த்தருடைய கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்களின் வார்த்தை மீது வைக்கக்கூடிய விசுவாசம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த 7 நட்சத்திரங்களும் சுவிசேஷத்தை சாட்சியிட்டது. அந்த சுவிசேஷம் விசுவாசிக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் நீதிமானாக மாறுகிறான். எது விசுவாசம்? நியாயப்பிரமாண காலத்திலே நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்க வேண்டியது கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற
நீதிக்குரிய விசுவாசமாக சாட்சியிடப்படுகிறது. நியாயப்பிரமாணம் நிறைவு பெறுகிறது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாயிருக்கிறார். இது சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வார்த்தை. இந்த வேளையிலே நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் அவிசுவாசியாக காணப்பட்டார்கள். ஏனென்றால் மனுஷகுமாரனை விசுவாசிக்க வேண்டும் என்பது பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. பிரமாணம் மாற்றியமைக்கப்படுகிறது. அப்படி மாற்றியமைக்கக்கூடிய பிரமாணத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசமே நீதிமானாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு மாறான கிரியைகளை செய்கிறபடியினால் அவர்களுடைய விசுவாசம் அவர்களை நீதிமான்களாக மாற்றவில்லை. ஏனென்றால் யெகோவா என்ற நாமம், நியாயப்பிரமாண நாமம் நிறைவுக்குள்ளாகிறது. பிதாவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமமே உயிர்த்தெழுதின் நாமமாக, நித்திய ஜீவனுக்குரிய நாமமாக சாட்சியிடப்படுகிறது. எதன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பிதாவினால் கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதனை விசுவாசிக்கிறவனே விசுவாசி. அவனுடைய விசுவாசமே அவனை நீதிமானாக மாற்றும். ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் விசுவாசம் என்ற தன்மை மாற்றியமைக்கப்படக்கூடிய ஒரு காரியமாகவே காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலம் யெகோவா பிரமாணத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் அதற்கேற்ற கிரியை நீதிமானாக்கிட்டு பின்னர் சுவிசேஷம் எழும்ப ஆரம்பிக்கிறது. அந்த சுவிசேஷத்தை முதலாவது எடுத்து வந்து கொடுத்தவன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஆட்டுக்குட்டியை வெளிப்படுத்தி சாட்சியிட்ட எலியாவின் ஆவியும் பலனும் கொண்ட யோவான் மூலமாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். யோவான் மூலம் கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் தனக்கு பின் வருகிறவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் இவர்தான் ஆட்டுக்குட்டி, இவரை விசுவாசியுங்கள், இவர்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர், இஸ்ரவேல் ஜனங்களை உங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப் போகிறவர் இவரே என்று கொடுக்கக்கூடிய சுவிசேஷமாக அமைந்தது. இயேசு கிறிஸ்து நானே அவர் என்று அவர் சாட்சி கொடுத்தார். நானே அனுப்பப்பட்டவர் என்று சாட்சி கொடுத்தார். நானே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற வந்தவர் என்று சாட்சி கொடுத்தார். அப்பொழுது அங்கே விசுவாசிக்கக்கூடிய கிரியைக்குரிய காரியம் மாற்றியமைக்கப்படுகிறது. ஒரு பிரமாணம் மாற்றியமைக்கப்படும் பொழுது அதற்கேற்ற விசுவாசம் காணப்படுமே, ஆனால் அந்த விசுவாசமே நீதிமானாக மாற்றிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்துக்குரிய காரியங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே மாற்றி அமைக்கப்பட்டு அது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. விசுவாசத்திற்கென்று கர்த்தர் ஒரு அடையாளத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் நிறைவேறி தீர்ந்த பிரமாணத்திலே வைக்கக்கூடிய விசுவாசமா அல்லது நிறைவேறி கொண்டிருக்கிற பிரமாணத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசமா? நாம் நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய பிரமாணத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசமே நம்மை நீதிமானாக மாற்றும். அப்படி நீதிமானாக மாற்றுவதற்காக கர்த்தர் தன்னுடைய ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று அப்போஸ்தலருடன் நடவடிக்கை 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இங்கே விசுவாசிகளுக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அடையாளம் பரிசுத்த ஆவி. நாம் சரியான பிரமாணத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தரால் பிதாவினால் நமக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் பரிசுத்த ஆவி. இது ஒரு முத்திரை என்று வேதம் சாட்சியிடுகிறது. பரிசுத்த ஆவி என்ற முத்திரை மாற்றப்பட்டிருக்கிற பிரமாணத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்துக்கு கொடுக்கக்கூடிய முத்திரையாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி அவர் மகிமை அடைந்த பின், இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உயர்த்தப்பட்ட பின் யார் அந்த நாமத்திலே விசுவாசம் வைக்கிறார்களோ, யார் அவர் கட்டளையிட்ட பிரமாணத்திலே விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். நிறைவேறி தீர்ந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மீது விசுவாசம் வைத்து யெகோவா என்ற நாமத்திலே விசுவாசம் வைத்து தங்களுடைய கிரியைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் பரிசுத்த ஆவி என்ற முத்திரைக்கு அபாத்திரர்களாக மாறி போனார்கள். நாம் வந்திருக்கக்கூடிய காலம் சபை காலம் நிறைவு பெற்று கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். கர்த்தருடைய வருகைக்கு மணவாட்டி ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலம். இப்படி மணவாட்டி ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய இந்த வேளையிலே மணவாளன் வரப்போகிறார், மனுஷகுமாரன் வரப்போகிறார். அப்படி மனுஷகுமாரன் வரும் பொழுது மனுஷகுமாரன் ஒரு பிரமாணத்தை கட்டளையிடுகிறார். அந்த பிரமாணத்தை சுவிசேஷமாக சாட்சியிடப்பட கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த பிரமாணம், அந்த சாட்சி, அந்த சுவிசேஷம் யாரெல்லாம் அவைகளை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அவர்களை நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மணவாளனோடு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய
புத்தியுள்ள கன்னிகைகளாக கர்த்தரால் சாட்சியிடப்படுகிறார்கள். ஏற்பாட்டுக்கு ஏற்பாடு இந்த விசுவாசமானது மாற்றியமைக்கப்படுகிறது. எவைகளை விசுவாசிக்க வேண்டும் என்பது மாற்றியமைக்கப்படுகிறது. யார் விசுவாசி என்பது மாற்றியமைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றிய விசுவாசம் புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்புக்குரிய விசுவாசம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்று சாட்சியிடப்படாத ஒரு காரியமாகவே காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் விசுவாசத்துக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற கிரியைக்குரிய காரியமாக காணப்படுகிறது. விசுவாசம் இந்த கடைசி ஏற்பாட்டிலும் மாற்றியமைக்கக்கூடிய தன்மையிலே கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த விசுவாசத்துக்குரிய பிரமாணத்தின் காலம் கடைசி ஏற்பாட்டிலே மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக காணப்படுகிறது. இந்த கடைசி ஏற்பாட்டிலே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியாகி ஆபிரகாமு எப்படி நீதிமானாக மாறினாரோ அப்படி நீதிமானாக மாற்றப்படக்கூடிய கிருபைக்குள்ளாக கடந்து வருவோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கர்த்தர் இந்த கிரியைக்கு ஒரு கால அளவை திட்டம் பண்ணியிருக்கிறார். கேட்டின் மகன் அடையாளம் காட்டப்பட வேண்டும். அந்த நாள் கர்த்தருடைய நாள், மணவாளன் வரக்கூடிய நாள், மனுஷகுமாரன் மீண்டுமாக வரக்கூடிய அந்த கால அளவானது சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சியாக காணப்படுகிறது. மணவாளன் வரக்கூடிய அந்த காலம் முன்குறிக்கப்பட்ட ஒரு காலமாக அடையாளமாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. மணவாளன் வரக்கூடிய இந்த வேளையிலே கேட்டின் மகன் அடையாளம் காட்டப்பட வேண்டும். அவன் தேவனுடைய ஆலயத்திலே தேவனைப் போல உயர்ந்திருக்கிறதை அடையாளம் காட்ட வேண்டும். எப்படி எருசலேம் தேவாலயத்தை குறித்து ஸ்தேவான் சாட்சியிட்டானோ அப்படியான சாட்சிகள் எழும்பும். அந்த சாட்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த சுவிசேஷம் பூலோகம் முழுவதும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். அது ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷமானது கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற பிரமாணத்துக்குரிய இந்த சுவிசேஷமானது பூலோகம் முழுவதும் சாட்சியிடப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். கேட்டின் மகன் அவன் அடையாளம் காட்டப்பட வேண்டும். அவன் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவன் இன்னான் என்று அடையாளம் காட்டப்பட வேண்டும். நிறைவேறி தீர்ந்த வார்த்தை கேட்டின் மகனாக சாட்சியிடப்படுகிறான். நிறைவேறி தீர்ந்த பிரமாணத்தை கொண்டு தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவன் கேட்டின் மகனாக சாட்சியிடப்படுகிறான். ஏனென்றால் அவனுடைய மார்க்கம் கெட்டு போவதற்காக அழைத்து செல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறவன் அழிவுக்குள்ளாக சென்றடைவான், ஆக்கினைக்குள்ளாக சென்றடைவான். தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் சுவிசேஷமாய் அவை நிறைவேறும் பொழுது சாட்சியிடப்பட வேண்டும். அப்படி சுவிசேஷமாய் அவைகளை அறிவிப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒலிவ மரங்கள் சாட்சியாய் அனுப்பப்படுவார்கள். அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய சாட்சி அதை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தின் பிரமாணத்தின் சாட்சியாக அமையும். அந்த வார்த்தையை அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு ஒத்த விசுவாசம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அவர்களே நித்திய ஜீவன் என்ற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவர்களாக காணப்படுவார்கள். அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கக்கூடிய தன்மையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக மாற தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.